அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய பெயர்ச்சியை போல கிரகங்களினுடைய சேர்க்கையும் பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் இந்த இரண்டு அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை பல விதத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பங்குனி மாதம் அமையப்பெறுகிறது. அந்த வகையில் மீன ராசியில் அசுப கிரகங்கள் சனி மற்றும் ராகு சேர்க்கை நடக்கிறதுங்க. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது பல வகைகளில் வாழ்க்கையில் பார்த்தோன்னா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடைபெறுகிறது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது, என்னென்ன விஷயங்கள் சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடுறாங்க. அதில் முக்கியமானது சனி மற்றும் ராகு. இந்த 2 கிரகங்களும் சனி பெயர்ச்சியின் போது மீன ராசியில் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்க இருக்கு. இதனால் சில ராசிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதிலும் கும்பராசி அன்பர்கள் இந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாங்க பங்குனி மாதம். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு மீன ராசியில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார் சூரிய பகவான். இதனால் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. பண இழப்பு, செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழலையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி முதல் மீன ராசியில் பெயர்ச்சியாகி அடுத்த 1 மாத காலம் சஞ்சரிக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோடு மார்ச் 29 சந்திரன் சனி பெயர்ச்சியால் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை மற்றும் 6 கிரகங்களினுடைய சேர்க்கை. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுல விரிசல், வேலை தொழிலில் தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிலும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்திலையுமே சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே சரிங்க, எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும். 3வது நபர் பேச்சை கேட்டு, தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். செலவையும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்க. பண பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே
அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம். அதாவது இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு, பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் எதை பற்றியும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த குழப்பம் நாளளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது. மனதை அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்கள் வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம், பயம், அச்ச உணர்வு, மனபதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க. அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு சேர்ப்பார். ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும். அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் திறமை வெளிப்படுத்துவீங்க. நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக இருக்க பெறலாம். அதே மாதிரி வெளியில் எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம். மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. நேரத்தை அனாவசியமாக வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலைகளும் தலை மேலே விழும்படி ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலை பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து உங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அந்த நபரிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. குடும்ப உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும். எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம். நீங்கள் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா உஷாராக இருக்கணும். தினமும் முருகர் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அளவில்லா ஆனந்தம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் துணிச்சல் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்துல கூட பொங்கி எழுந்து விடுவீங்க. கொட்ட கொட்ட எத்தனை நாள் தான் குனிய முடியும்? எதிரிகளை சூறையாடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் பாடு சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை பார்த்தாலே ஒரு அதிரடி தான் அப்படின்ற மாதிரி வெளிப்படுங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலத்தான் இந்த காலம் எல்லாம் தடபுடலாக அதிரடியாக நடக்க போகிறது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கவலை
கவலைப்பட வேண்டாம். ஏமாற்றியவர்கள் முன்பு இந்த காலம் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையையும் உங்களுடைய தெய்வம் தங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலையும் எந்தவித அச்சமும் வேண்டாங்க. அதே மாதிரி மன தெளிவோடு நடந்து கொள்வீங்க. எந்த குழப்பமும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதாரணமாக எதிர்கொள்ள பாருங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக முடிவை எடுத்துருவீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவுகளையும் வாழ்க்கையில் மேலே உயர்த்திவிட நிறைய ஆலோசனைகளையும் கொடுப்பாங்க. இந்த காலம் உங்களுக்கு இறைவனினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் மற்றொரு புறம் தங்களை வாட்டி வதைக்கத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுடைய திறமையின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்கக்கூடிய தெம்பை இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. இருப்பினும் எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். வீட்டையும் கவனிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. எந்த அளவிற்கு வேலையில் ஆர்வம் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தையும் கவனித்து கொள்ள வேண்டியது முக்கியம். இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. அனைத்து வித நன்மைகளும் உருவாகும். அதே மாதிரி இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தி தரும்.